வணக்கம். தமிழ்நாட்டில விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் தலைவர் திருமாவளவன் இன்னைக்கு சமீபத்தில ஒரு புரட்சிய கிளப்பியிருக்கார். அது என்ன புரட்சின்னா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோர் தமிழுக்கு தீங்கிழைத்து விட்டார்கள். அவர்கள் காலத்தில் கருவறையில் இருந்த தமிழ் கடைத்தெருவுக்கு வந்துவிட்டது. அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. கூடவே என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது இந்த மாரி இவங்களையெல்லாம் ஒரு பெரிய ஆளாவே, ஒரு மன்னனாகவே நான் கருத மாட்டேன். அப்படின்னு இவர் சர்டிஃபிகேட் குடுத்திருக்காரு. இவருடைய நற்சான்றிதழ் இப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா, அ என்ன சொல்றதுக்கு இருக்கு. அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் இல்ல வளாகத்துல இருக்கக்கூடிய ஒரு அறையில ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள், தமிழ் ஓலைச்சுவடிகள் செல்லரிக்கிற நிலையில இருந்திருக்கு. அத அந்த விவரத்த தெரிஞ்ச ராஜராஜ சோழன் என்ன பண்றாருன்னா, நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிற ஒரு மூலமா அத எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தக வடிவு. அந்த காலத்துல ஒரு முறைய தொகுக்கிறது. அப்படி தொகுக்கப்பட்டது தான் பன்னிரு திருமுறைகள். இன்னைக்கு நாம பக்தி மார்க்கத்துல படிச்சு, கேட்டு மெய்சிலிர்க்கிறோம் இல்லையா? தேவாரம், திருவாசகம், காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல்கள், இன்னும் சொல்லப்போனா திருமூலரின் திருமந்திரம், இந்த நூல்கள் எல்லாம் அவர் படி எடுத்து தொகுத்து முறைப்படி வழங்குறாரு. அதுக்கு பேரு தான் பன்னிரு திருமுறைகள். அந்த பன்னிரு திருமுறையில ஒரு ஓலைச்சுவடி கூட, ஒரு வரி கூட சமஸ்கிருதம் கிடையாது. இது ராஜராஜன் தமிழுக்கு செய்த மிகப்பெரிய தொண்டா. உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு மொழி அறிஞர்களும் ஒத்துக்கிறாங்க. இது வரலாற்று உண்மை. ஆனா, அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன தான் இவரு குறை சொல்லி பேசுறார். இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல சமீப காலமா. ஒருவேளை திமுக கூட்டணியில வந்து நெறைய சட்டமன்ற 2024 சட்டமன்ற தேர்தல்ல தன்னுடைய கட்சிக்கு அதிகப்படியான சீட்டு வாங்குறதுக்காக அவங்களுடைய மறைமுக அஜெண்டாவா இத பேசுறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா, இது தமிழ்நாட்டில திட்டமிட்டு நடைபெறுகிறது. திரைப்பட இயக்குனர் அ ஒருத்தர் பேசுனாரு. அவரும் அப்படிதான். என் பாட்டன், முப்பாட்டன் இதெல்லாம் ராஜராஜ சோழன் பறிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுவும் என்ன வகை? இதே வகையில தான். இவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு ராஜராஜ சோழனையும், ராஜேந்திர சோழனையும் தாக்குறாங்க. இத தமிழ் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழனின் பெருமை மூவேந்தர்கள் என்று சொல்றோம். சேர, சோழ, பாண்டியர்கள். அதுக்கு அடுத்தது பல்லவர்களையும் தமிழ்நாட்ட ஆண்டிருக்காங்க. அதனால அவங்களையும் நம்ம பெருமையா ஒத்துக்கிறோம். இவங்க யாரையுமே நாங்க ஒத்துக்க மாட்டோம். நல்ல மன்னர்களே கிடையாது. அப்படின்னா, இவர் சர்டிஃபிகேட் குடுத்துட்டா என்ன ஆகும் இப்ப? இத தமிழர்கள் அப்படியே ஒத்துக்க முடியுமா? இது ஏன் இப்படி பேசுறாங்க? எதுக்காக பேசுறாங்கன்னு ஏற்கனவே மொத சொன்னேன். வெறும் எலக்ஷன் சீட்டுக்காக. ஆனால் எலக்ஷன் சீட்டு அப்படிங்கிறது அரசியல். ஆனா அதுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமையணும். அந்த அரசியல் மூலமா ஒரு அரசாங்கம் அமையுது. அப்படிப்பட்ட அரசாங்கம் எந்த மூவேந்தரா இருந்தாலும், பல்லவர்களா இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மதத்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கும் பொதுப்படையாகத்தான் இயங்க வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தல்ல ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒண்ணு, என் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போறா, நானும் சிவன் கோயில் கட்டியிருக்கேன். இதை திருமாவளவன் சொன்னாரு. எடுத்து ரீல்ஸ் எடுத்து விட்டார். அப்படியெல்லாம் பண்றது. அவரு நிக்கக்கூடிய தொகுதி அதே சிதம்பரம் தொகுதி. அந்த சிதம்பரத்துல இருக்கக்கூடியதுதான் தில்லை நடராஜர் கோயிலு. அந்த தொகுதி மக்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்றாரு. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் நம்பிக்கை துரோகம் செய்றார். இப்படிப்பட்ட நபர் ராஜராஜ சோழன் தமிழுக்கு தொண்டாற்றவில்லை அப்படிங்கிறது ஆகச் சிறந்த ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். இதுவரைக்கும் எந்த வரலாற்று அறிஞர்களும் சொல்லல. திருமாவளவன் மதுரையில ஏதோ தடயவியல் துறையில நிபுணரா வேலை பார்த்திருக்காரு. அவர் கிழக்கா வேலை பார்த்தாரா, ஸ்பெஷலிஸ்டா இருந்தாராங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஆய்வுக்குள்ள போக விரும்பல. அப்படி இருந்ததுனாலேயே இவர் தமிழ்நாட்டு வரலாற திருப்பி போட்டு புரட்டி போட்டு எழுத போறாரா? இத்தனை காலம் இருந்த தமிழ் அறிஞர்கள் யாருமே உண்மையான தமிழ் அறிஞர்கள் யாருமே ராஜராஜ சோழன குறை சொல்லலையே. அவரை எந்த அடிப்படையிலையும் குற்றம் சொல்லவே இல்ல.
சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாருங்க, இவர் இன்னைக்கு சாதிய முழக்கம் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சாதிய முழக்கம். அதாவது சாதிய ஒழிக்கிறேன், சாதிய ஒழிக்கிறேன்னு சொல்றது, அடங்க மறு, அத்து மீறு அப்படிங்கிறது அவருடைய கொள்கை, கோட்பாடு எல்லாம். சரி, சாதிய பத்தி சொல்றாரு. இன்னைக்கு இந்த ஜனநாயக மரபுல இவ்வளவு விஞ்ஞானம் மேல மேலோங்கி வந்த இந்த காலகட்டத்திலயும் நீ இன்னமும் அந்த ஜாதி, அந்த இடஒதுக்கீட வச்சுட்டு தொங்கிக்கிட்டு இருக்கீங்களே. அன்னைக்கு அந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் கப்பற்படை நடத்தி ஜாவா, சமுத்திரா, மலாக்கா தீவுகள் எல்லாமே போய் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவி அங்க நல்ல அரசை வழிநடத்தி அவங்களையும் வளப்படுத்தி தனது தாய் தேசமான தமிழகத்தையும் வளப்படுத்தியிருக்காங்க. இது இது எந்த வகையில நீங்க பாக்குறீங்க திருமாவளவன்? சொல்லுங்க. சரி, நீங்க சாதி அடிப்படையில் சொல்றதுனால இன்னும் சொல்றேன். ஒரு கப்பற்படை நடத்தி கொண்டு போறதுன்னா ராஜராஜ சோழன் சாதி இன்ன சாதிங்கிறத இன்னைய வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு பேரரசின் கப்பற்படையில, காலாட்படையில, தேர்ப்படையில, யானைப்படையில, குதிரைப்படையில எல்லாத்திலையுமே எல்லா சாதிக்காரனும் இருந்திருப்பான். எல்லா தொழில் செய்யக்கூடியவங்களோட ஒத்துழைப்புல தான் இந்த கட்டிடக்கலை, ஓவியக்கலை, அதை சார்ந்த நுட்பங்கள், இன்னும் சொல்லப்போனால் கடற்படையில கடற்படையில கடல்ல போய்கிட்டு இருந்தப்போ எங்கேயாவது நிப்பாட்டினா கூட கப்பலோட அடிப்பக்கம் ஏதாவது ரிப்பேர் வந்துச்சுன்னா அதை எப்படி தண்ணியிலேயே நிப்பாட்டி சரி பண்ணுறதுங்கிற ஒரு நுட்பம், அதற்கான பிசின்கள் முதற்கொண்டு தயாராக வச்சு தான் அவர் செஞ்சிருக்காரு. இதுக்கு அடுத்தது வருவோம். ஒரு யானையை இன்னைக்கு ஒரு டெம்போவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னாங்க ஊரே நம்ம வேடிக்கை பார்க்கணும். அதை சாதாரணமாகி போச்சு நம்ம நிகழ்வு. இவ்வளவு அதிசயமாக பார்க்குறோம் இந்த காலத்திலேயே. ஆனால் அந்த காலத்தில் கப்பலில் பல யானைகளை கொண்டு போய் அந்தந்த நாட்டில் உள்ள கடற்கரையோரம் இறக்கி விட்டு எதிரிகளை துவம்சம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு யானையை கூட்டிட்டு போகிறதுன்னா அதுக்கான தீனி 15 நாள், 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் வரைக்கும் தேவையான அந்த யானையோட தீனி, யானை பாகன்கள் குறைஞ்சது ஒரு யானைக்கு 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான இது அடிப்படை வசதி. அதுக்கப்புறம் அவங்களுடைய உணவு, மிக முக்கியமாக உணவு. அவர்கள் சார்ந்த அனைத்து தொழில்நுட்பவாதிகள் இவங்கெல்லாம் எந்தெந்த ஜாதிக்காரவங்களாம் இருந்திருப்பாங்க. அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? இத்தனை ஜாதிக்காரவங்களையும் ஒருங்கிணைச்சு தானே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் படை நடத்தியிருக்காங்க. தமிழனுக்கு பேர் தேடி கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாங்க. 5 அடி ஆழம், மேலே இருக்கிறது ஒரே கல், அது இத்தனை 80 டன்னு அப்படிங்கிறது மட்டுமே பெருமை இல்லை. 5 அடி ஆழத்தில் அஸ்திவாரம் போட்டு அதை மேலே அவ்வளவு பெரிய கோபுரத்தை ஏற்றி இன்னைக்கு வரைக்கும் அதை எந்தவித சேதாரம் இல்லாமல் நிற்கிற அளவுக்கு அன்னைக்கு வடிவமைச்சிருக்காங்க. அது என்ன இன்ஜினியரிங்? அந்த இன்ஜினியரிங்கில் இன்னைக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இதோட பெருமையா? இல்லை, இப்போ நீங்களாவது தயவு செஞ்சு படிச்சிருக்கீங்களா கேளுங்க. இல்லை, பொதுவாக ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டோம், அதில் நல்லா காசு வந்து போச்சு, மதமாற்ற கும்பல்களுக்கு மறைமுகமாக நீங்கள் வேலை செய்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா ஆகிப்போச்சு. ஆக ஒழுங்கா அந்த பழப்பை பாருங்க. உங்களுடைய முன்னோர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியல. அப்படி உண்மையிலேயே வேற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழன் பல்லவர்களையும் பாண்டிய மன்னர்களையும் இனிமேலும் நீங்கள் குறை சொல்லி பேசுகிறத செய்யவே செய்யாதீங்க. இத்தோட நிப்பாட்டிக்கு அது உங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுக்கும். ஏதோ காலப்போக்கில் தெரியாமல் பேசுகிறீங்க அரசியல் பிழைப்புக்காக, அதோட நிப்பாட்டிக்கிங்க. தொடர்ந்து மேற்கொண்டு தமிழ் மக்களையும் தமிழ் மன்னர்களையும் புண்படுத்தாதீங்க. அவர்கள் இல்லாமல் இன்னைக்கு இந்த தமிழகம் கிடையாது. ராஜராஜ சோழன் சைவ சித்தாந்தத்தில் இருந்தவர். ராஜேந்திர சோழனும் அப்படித்தான், அந்த வம்சமே அப்படித்தான். அவங்க அப்படி இருந்தாலும் புத்த விகாரைகள், சமண துறவிகள், சமண மதம், அவங்களுக்கெல்லாம் மதச்சார்பற்ற தன்மையோட, உண்மையான மதச்சார்பற்ற தன்மையோட, மத சகிப்புத்தன்மையோட, மத நல்லிணக்கத்தோட அவங்க ஆதரவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சைவ சித்தாந்தத்தில் நிலையா இருந்திருக்காங்க.
அங்க யாரும் உங்கள மாரி மறைமுகமாவோ, நேரடியாவோ மதம் மாறல. அது வரலாற்று உண்மை. அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க பார்ப்போம். அதையும் தாண்டி சில பேர் எப்போ நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. "உத்தம நாயச்சியார் மதம் மாறணும்னு." ஏன்டா டேய்! உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? அ இது எது அடிப்படையில சொல்றீங்க? இதெல்லாம் தெரியாம தான் மாளிகாப்பூர் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாரா? மாளிகாப்பூர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு எவ்வளோ பெரிய சேதத்தலாம் விளைவிச்சாங்கிறது வரலாறுல இருக்கு. தயவு செஞ்சு போய் படிங்க பரமா. தயவு செஞ்சு படிங்க. அப்பதான் கொஞ்சமாவது தெரியும். பழைய ஹிஸ்ட்ரிங்கிறது வெறும் இதுக்காக இல்ல. ஏதோ மார்க் வாங்குறதுக்காக கிடையாது. நாம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம அத தாண்டி எப்படி இருக்கணும், அவங்க பெருமைய காப்பாத்தணும். இன்னைக்கு நம்ம அத தாண்டிய நம்மளுடைய பெருமைகளையும் இந்த உலகத்துக்கு நிலைநிறுத்தணுங்கிற ஒரு வெறி இருக்கணும். அந்த வெறித்தனம் இல்லாம நீங்க சும்மா பத்தாம் பொதுவா ஊன்னா போய் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டியன், சேரன், பல்லவன் அப்படின்னு குறை சொல்லிட்டு திரியாதீங்க. அவங்கலாம் இல்லாம சத்தியமா நம்ம இல்ல. சரியா? ஆனா உங்க மரபணுப்படி நீங்க யாருங்கிறது இப்ப டவுட்டா இருக்கு. உங்க மரபணுவ தயவு செஞ்சு நீங்களே சோதிச்சு பாருங்க. நீங்க தடயவியல் நிபுணர் தானே. நீங்க தயவு செஞ்சு சோதிச்சு பாருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குன்னு. இது மனவியல் சார்ந்த பிரச்சனையா? இல்ல பொருளியல் சார்ந்த பிரச்சனையா? இல்ல உங்களுடைய மறைமுக அஜெண்டாக்களுக்கான வாழ்வியல் சார்ந்த பிரச்சனையா? இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு பாருங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு, ஆராய்ச்சி பண்ண பிறகு, உங்களுடைய பிரச்சனைய முழுமையா நீங்க உணர்ந்த பிறகு வாங்க. அதுக்கப்புறம் வாதம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கலாம் சனாதனம் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்புல இருக்கக்கூடிய இந்து மதம். அந்த மதத்தை சேர்ந்தவங்கங்கிறது காழ்ப்புணர்வா? ஏற்கனவே நீங்க சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு நீங்க நடத்தியிருந்தீங்க. அன்னைக்கே உங்கள உள்ள வச்சு பிதுக்கி இருந்தாக்கா, இந்த பிரச்சனை இப்பல்லாம் இவ்வளோ பேச மாட்டீங்க. நீங்க, டைரக்டர் ரஞ்சித்து யாரும் இது மாரிலாம் பேசியிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு லூஸ்ல விட்டாங்க. ஏதோ கிறுக்கு பயலுக போனாங்கன்னு நெனச்சாங்களா? இல்ல அவங்களுக்கு மறைமுகமா ஏதாவது அஜெண்டா இருந்துச்சான்னு தெரியல. உங்களையெல்லாம் இப்படி வெளியில நடமாட விட்டதுனால, இந்த பிரச்சனை இப்ப மேலோங்கிய அளவுக்கு நீங்க கொண்டாடுறீங்க. இது முற்றிலும் காழ்ப்புணர்வு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய நோக்கம் மறைமுகமாக வேறு எதையோ ஒன்றை தமிழகத்தில் முன்னெடுக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதைத்தான் குறிக்கிறது. சரியா? இனிமேலும் இந்த விஷயத்துல நீங்க தயவு செஞ்சு தலையிடாதீங்க. தமிழ், தமிழ் இலக்கியம், தமிழர் வாழ்வியல், தமிழர் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய சகிப்புத்தன்மை எல்லாமே தமிழர்களுக்கு உணர்வுபூர்வமா தெரியும். அவை யாரும் போய் இது பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்கள தாழ்த்தி குறைத்து மதிப்பிட போறதில்ல. அன்னைக்கும் இருந்ததில்ல, இன்னைக்கும் இருந்ததில்ல. இனிமேலும் இருக்க போவதில்லை. அதனால முதல்ல நீங்க இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தத்துக்கு அடிமையாகி, நாம எங்க இருக்கோம்? எதுக்காக இருக்கோம்? எப்படி இருக்கோம்? எதை நோக்கி நம்ம செயல்படணுங்கிறது தெரியாமலே, வெறுமனே சீட்டுக்காகவும், உங்களுக்கு சேர்க்க வேண்டிய நோட்டுக்காகவும் மட்டுமே அரசியல் பண்றீங்க. அதுக்கு வேற எதையாவது பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு எங்களுடைய முன்னோர்களின் வாழ்வியலை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் மிக கடுமையான விமர்சனத்துடன், கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.